தற்போது கிடைத்த அண்மை செய்தி. நிதியை விடுவிக்காத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வனிதா, மத்திய அரசினுடைய கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு தர வேண்டிய முதல் தவணை நிதியை விடுவிக்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இதற்கான நிதியை பெற்றுத்தராத திமுகவுக்கும் தன்னுடைய கண்டனத்தினை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த சமர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு 2024-25 ஆண்டிற்கான முதல் தவணை நிதியாக 573 கோடியை கடந்த ஜூன் மாதமே தமிழக அரசுக்கு விடுவித்திருக்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு அந்த தமிழகத்திற்கு உரிய பங்கு தொகையை விடுவிக்காமல் இருப்பதற்கான காரணம் புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு அமல்படுத்தவில்லை என்று பல்வேறு செய்திகள் தெரிவிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்தியா கல்வியில் சிறந்த நாடாகவும் உலகிலேயே மனித வளம் அதிகம் உள்ள நாடாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில கல்வித்துறையில் பல்வேறு தவறுகளை திணித்து இது போன்ற நிதியை மத்திய அரசு வழங்காமல் இருப்பது ஏற்புடையதல்ல. இதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் நாங்கள் ஒரு வார்த்தை தான் அழைத்தோம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரில் வந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டார் என்று சொல்லக்கூடிய திமுக தமிழகத்திற்கு தேவையான நிதியை பெறுவதற்கு, குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் அதே போல நீட்டை ஒழிப்பதற்கும் ஏன் அதே போன்ற ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது என்ற போன ஒரு கேள்விதான் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களையும் தமிழகத்திற்கு தேவையான நிதியையும் பெற முயற்சிக்காமல் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தினை பதிவு செய்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசு மாநில அரசுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நிதியினை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களுடைய நிலையினை கருத்தில் கொண்டு இந்த நிதியினை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், இல்லையேல் அதிமுக போராட்டத்தின் மூலமாக அந்த நிதியை பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் என்பன போன்ற ஒரு எச்சரிக்கையையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கண்டன அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.